எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. 20/72 1440 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ட்ரிபிள் பிஹெச்கே வீடு அங்கே பார்க்க வந்துருக்கோம். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு 30 ஃபீட் ரோடில் இருக்குதுங்க. ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு மண் ரோடு தாங்க, ஆனால் 30 ஃபீட் ரோடுங்க. 30 ஃபீட் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி ஒரு 4 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸு ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தாங்க இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் அவங்க ஹைட் ஏற்றி கட்டிருக்காங்க. ஸோ ஒரு கார் பார்க்கிங்க்கு கார் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் சாலிடாக ஏறுங்க. நல்லா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கு பாருங்கள். ப்ராப்பர்ட்டியாக உள்ளேருந்து பார்த்துடலாம். ஒரு 5 சீட்டர் கார் பார்க்கிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாசல் தெளிக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்காக வேண்டி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை வெளியில் போய்ட்டு வந்தால் கை கால் கழுவுற மாதிரியும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் அருவாவோட டிசைன் பாருங்கள். மெயின் டோரில் விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸு மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெரிய ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹால் பெருசாக வேணும் ஒரு ப்ராப்பர்ட்டியில், இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு பெரிய ஹால் தான், ஒரு ப்ராடான ஒரு ஹால் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஷோ கேஸ்க்கு உண்டான அது ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் டிவிக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஒரு ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால் நல்லா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு கட்டில் போட்டு ஒரு பீரோ போட்டு ஃப்ரீயாக நடக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு லெங்க்த்தான ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் கொண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் டோர் டிசைனுங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு ஹாலோட வியூ பாருங்கள். ஹால்லேயே ஒரு ஓடிஎஸ் போட்டு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஓடிஎஸ் கொண்டான டோரோட டிசைன் பாருங்கள். டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஓடிஎஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஹேண்ட் வாஷ் கொண்டான ஏரியாவும் ஒரு வாட்டர் டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே க்ரில் போட்டு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே க்ரில் போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அதில் போடுவாங்க. இருபதுக்கு 70 உங்களுக்கு ஒரு டைனிங் ஹாலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பூஜை ரூமுங்க. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. தனியாகவே டோர் போட்டு ஒரு சின்னதாக ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேர் உள்ளே நிற்கலாங்க. ஆப்போசிட்டில் ஒரு 2 பேர் நின்றுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஓடிஎஸ்க்கு உங்களுக்கு க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இது போஜனம் சொன்னீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாங்க.
நல்லா ஒரு பெரிய டைனிங்காகவே போடலாம். ஒரு 6 பேர் உட்கார மாதிரி ஒரு டேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கிச்சனுக்கு ஸ்லாப்ஸுக்கு மேலே ஒரு 4 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஸ்லாப்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மேலே ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கொஞ்சம் பெருசாக லென்த்தாக தெரியுதுங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் 4.5 ஃபீட்டுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போட்டு க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே க்ரில் போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போடுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டேப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா நீங்கள் ஒரு வாஷ் ஏரியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 3 பெட்ரூம் சொன்னீங்களா, ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3வது பெட்ரூமு இங்கே பாருங்கள். இது ஒரு பெட்ரூமு. மேலே ஸ்லாப்ஸும் ராஃப்டரும் ஒரு ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக பசங்களுக்கு கிட்ஸுக்கு உண்டான ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பெட்ரூமு. ஒரு சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை மற்ற டீட்டெயில்ஸ் வேணுங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணும்போது மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.